ஹலோ, எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு மேக் எக்ஸ்போ சேனலுங்க. இந்த சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக சப்ஸ்கிரைப் கொடுங்க. உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் கொடுங்க. உங்கள் மனசு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு கமெண்ட் போட்டுருங்க. சரிங்க, இன்றைக்கி கிறிஸ்மஸுங்க. கிறிஸ்துவ நண்பர் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த இனிய கிறிஸ்துவ நல்வாழ்த்துக்கள்ங்க. சரிங்க, சரி பார்த்து கிறிஸ்மஸை கொண்டாடுங்க. ரோட்டில் போகும்போது வரும்போது எல்லாருமே வந்துட்டு பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வாங்க. கண்டிப்பாக வந்துட்டு காரில் ஏறி போனீங்கன்னா சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. டூ வீலரில் போகிறீங்கன்னா ஹெல்மெட் போட்டுக்கோங்க. எங்கள் ட்ரக்ஸில் நீங்கள் டிரைவர் ஏறுறீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக வந்து சீட் பெல்ட் வியர் பண்ணுங்கள். இப்போ வர வெஹிக்கிளில், மாடர்ன் வெஹிக்கிளில் கண்டிப்பாக வந்து சீட் பெல்ட் வருது. வரப்போகிற காலங்களில், அதாவது வருங்காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வந்து சீட் பெல்ட் வந்து ஒரு வார்னிங் லேம்ப் எப்படி இப்போ காரில் வந்து அடிச்சிட்டு இருக்கோ அதே மாதிரி ட்ரக்ஸ்லையும் கொண்டாடுறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அதுவும் வந்துடும். எல்லாமே நம்ம சேஃப்டிக்கோசரம் தான். ஏர் பேக்கும் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் சேஃப்டி நமக்கு முக்கியங்க. ஏன் அப்படின்னா சில சம்பவங்கள் நடக்கும்போது வந்து பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்து ரோட்டில் போகும்போது வந்துட்டு சில சம்பவங்கள் நடக்கும்போது அது பார்த்தோம்னாக்கா அது சாலை விபத்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா யாரோ அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம். பட் யாரோ அப்படின்னு இருந்தாலுமே அவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, அவங்களுக்கும் ஒரு கடமைகள்லாம் இருக்கும். கண்டிப்பாக அவங்களுக்கும் அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, தாத்தா இருப்பாங்க, பாட்டி இருப்பாங்க, அத்தை, மாமா, நிறைய அந்த உறவுகள்லாம் கண்டிப்பாக இருக்கும். அப்படி ஒரு மனுஷன் இருக்கும்போது நிறையா உறவுகளை விட்டுட்டு தான் போகிறான். ஸோ அப்படிங்கும்போது அதெல்லாம் வந்து ரொம்ப நம்ம நினைப்போம் இங்கே இருக்க நம்ம வந்துட்டு பார்த்தோம்னாக்க நம்ம என்ன சொல்கிறது, அது ஒரு வாரத்தை ஃபீலிங் தான். பட் அது வந்து பெற்றவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு வழியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு பையனை பெற்று வளர்த்து இப்படி படி கொடுத்துருமே அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசில் இருந்துகிட்டே இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து இன்னல்கள்லாம் சந்திக்க வேண்டாம். முடிஞ்ச வரலும் சாலை விபத்துக்கள் தவிர்ப்போம். நம்மளுடைய பாதுகாப்பை நம்மளே வந்து உறுதிப்படுத்திக்கலாங்க. சரிங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. ரைட்டுங்க.